கூலி படத்தில் நடித்து தற்போது நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சிட்டு வராரு ரஜினிகாந்த். இதனையடுத்து சுந்தர் சி இயக்கத்தில் ஒரு படத்திலும் கமல்ஹாசனோடு இணைந்து ஒரு படத்திலும் அவர் நடிக்க இருப்பதாக சொல்லப்படுது. இந்நிலையில் அவர் பற்றிய புதிதான தகவல் ஒன்று கோலிவுட்டில் வட்டமடிக்க ஆரம்பிச்சிருக்கு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடித்த கூலி படத்தை ரொம்பவே எதிர்பார்த்திருந்தார் ரஜினிகாந்த். ஏனெனில் கமலை வச்சு எப்படி ஒரு மகா ஹிட் படத்தை கொடுப்பாரோ அதே போல் தனக்கும் ஒரு சம்பவம் செய்வார் என்று தான் நினைச்சாரு. ஆனால் படம் ரிலீஸ் ஆனதும் எல்லாமே தலைகீழாக போனது. ஏகப்பட்ட நட்சத்திரங்களை களமிறக்கி இருந்தாலும் படத்தின் கதையில் சரக்கு எதுவும் இல்லாமல் ஒட்டு மொத்தமாக வாரிவிட்டது. வசூலிலும் பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. கூலி ரிசல்ட் அவருக்கு பெருத்த ஏமாற்றத்தை கொடுத்தது. அந்த ஏமாற்றத்தை ஜெயிலர் 2விலும் சரி செய்யலாம் என்ற ஆர்வத்தில் இருக்காரு ரஜினி. படத்தின் ஷூட்டிங் மும்முரமாக நடந்து வருது. இதில் வித்யா பாலன், பாலையா என பலர் நடிக்கிறாங்க. இதன் முதல் பாக ரிசல்ட் சூப்பர் பாசிட்டிவாக அமைஞ்சதுனால இதன் மீது நம்பிக்கை பிறந்திருக்கு. தற்போது கோவாவில் முகாமிட்டிருக்காங்க படக்குழு. ஜெயிலர் 2 படத்திற்கு பிறகு அவர் சுந்தர் சி இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க இருப்பதாகவும் கடந்த சில நாட்களாக பேசப்படுது. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கமலின் பிறந்த நாள் அன்று வரலாம் என எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே ரஜினியும் சுந்தர் சியும் சேர்ந்து அருணாச்சலம் என்ற மெகா ஹிட் படத்தை கொடுத்திருக்காங்க. அதே சமயம் இதுதான் ரஜினியின் கடைசி படம் என்றும் பலர் பேசுகிறாங்க. இதற்கிடையே பல வருடங்கள் கழித்து கமலோடு இணைந்து நடிக்கும் ரஜினி இதை 2 பேரும் உறுதி செஞ்சாங்க. இதனை முதலில் லோகேஷ் இயக்கவிருப்பதாகவும் கூலி கொடுத்த அடியால் அவரை தூக்கிவிட்டு நெல்சன் திலீப் குமார் ரஜினி ஃபிக்ஸ் செஞ்சு விட்டார். அதற்கும் கமல் ஓகே சொல்லிவிட்டார் என விவரம் அறிந்தவர்கள் சொல்கிறாங்க. இந்நிலையில் அந்த படம் பற்றிய புதிய தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. அதாவது சுந்தர் சி படம் பற்றிய அறிவிப்பு வெளியிடும் போதே கமலுடன் இணையும் படத்தின் அறிவிப்பையும் வெளியிடலாம் என முடிவெடுத்ததாகவும், ஆனால் நெல்சனோ ஜெயிலர் 2 படம் வந்த பிறகு அறிவிக்கலாம் என கெஞ்சி கேட்ட பிறகுதான் அந்த முடிவிலிருந்து சூப்பர் ஸ்டார் பின்வாங்கியதாகவும் வலைபேச்சு அந்தணன் தெரிவித்தார். மேலும் கண்டிப்பாக லோகேஷ் இனி ரஜினி கமல் ப்ராஜெக்டில் இல்லை என்பது உறுதியாயிடுச்சு. இன்னொரு பக்கம் ரஜினி எப்பவும் ரிட்டையர் ஆக மாட்டார். காலம் முழுக்க அவர் சினிமாவில் ரசிகர்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே தான் இருப்பார் என்பது தெரிய வந்திருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.